வீட்டில் இந்த ஒரு தூள் இருந்தால் மட்டுமே நீங்கள் எல்லா குழம்புமே செஞ்சுக்க முடியும். அதுக்கு என்னென்ன அளவுங்களோட அம்மா அரைச்சிருக்காங்கிறது வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வறுவல் ஐட்டம் செஞ்சீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். ஏன்னா இதில் வந்து உளுத்த பருப்புலாம் சேர்த்து பண்ணுவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சைவமாக இருந்தால் நீங்கள் பெருங்காயமும் கடுகும் வெந்தயமும் தாளிச்சிங்கன்னா சைவமாக மாறிடும். மீன் குழம்பு இருந்தால் சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட் வந்துடும். அதே போல் கறி குழம்புனா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிட்டா போதும். பேஸான ஒரு குழம்பு மசாலா. என்னடா இப்படி அரைக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க, ஒரு முறை நீங்கள் அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அம்மா எதுக்கு மிளகா தனியா மஞ்சள்லாம் காய வைக்கிறீங்க வெயில்ல? ஈரமாக இருந்தால் சீக்கிரம் அரையாது, நைஸாக வரும். உளுந்து 100 எப்படி வறுக்கணும்? பொண்ணு வரவில் வறுக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம எத்தனை கிலோ அரைக்கிறோம்? 1 கிலோ தான். இப்போ 1 கிலோ மிளகா எடுத்தா தனியா 1,5 கிலோ. தனியா 1,5 கிலோ. மஞ்சள் 100. நல்ல பொண்ணு வரவில் வறுத்து போட்டோம்னா வாசமாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா அந்த வாசனை கிடைக்கும். வாசனை இருக்காது. கொஞ்சம் எடுத்துருக்காங்க. பாருங்க, 100 கிராம் துவரம்பருப்பு பொன் வறுவலாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்தி எடுத்துட்டாங்க. வெந்தயம் 100. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கடுகு 100. பட்டா அப்படின்னு வெடிக்கும்போது எடுத்துடணும். என்னது? மிளகு. மிளகு 100 கிராம். ஜீரகம் 100. இந்த அளவுக்கு இருக்கணும். நிழல்லையே காய வச்சு எடுத்துருக்கோம். இது வந்து 50 கிராம் இருக்கு. இப்போ கருவேப்பிலை சும்மா சூட்டில் போட்டு. ஓ, அடுப்பு வந்து அணைச்சிட்டு அந்த சட்டி சூட்லேயே இந்த கருவேப்பிலை போடணும். இப்போ நல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சிட்டாங்க. மிளகா மல்லியும் நல்லா காஞ்சிருச்சுங்க. மிளகா மல்லி மஞ்சள் 3மே வெயிலில் காஞ்சா போதும். மீது வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிஷினில் தாங்க அரைக்கணும், வீட்டிலலாம் ட்ரை பண்ணாதீங்க, நெடி ஏறும். நல்லா பவுடராக அரைச்ச பின்னாடியும் ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.